அடர்த்தியான மௌனம் அப்படின்றது வந்து நான் எதில் என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு வந்து எடுத்த உடனே எதிர்வினை புரியிறது, இல்ல எடுத்த உடனே கோவப்படுறது, இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது. இந்த விஷயம்லாம் நான் வந்து எனக்கு ஏற்படுறதே இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அத வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்துல எனக்கு இந்த ஒரு வேர்டு அடர்த்தியான மௌனம் அப்படின்றது ரொம்ப அமைதியாயிடுறேன். சம்டைம்ஸ் வந்து நான் ஏன் இவ்ளோ அமைதியாகுறேன்னு எனக்கே தெரியறதில்ல. அந்த அளவுக்கு நான் அமைதியாயிடுறேன். அடர்த்தியான மௌனம். அத இருந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதனுடைய அந்த வேல்யூ என்ன அப்படின்றது புரியும். அடுத்து யூ கேன் டியர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம நார்மலா இருக்கக்கூடிய விஷயம் தான். உன்னால முடியும் அப்படின்ற அந்த விஷயம் என் மைண்ட்ல திடீர்னு தோணும். என்னடா இது? என்ன லைஃப் இது? அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஃபெயிலியர்ஸாவே இருக்கு. எல்லா விஷயத்துலயும் என்னடா லைஃப் அப்படின்ற மாரி இருக்கும்போது, சட்டுன்னு திரும்பி பார்க்கும்போது யூ கேன் டியர் அப்படின்னு இருக்கும்போது, ஓகே உன்னால முடியும் டியர். ஏன் நீ ஃபீல் பண்ற? அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்ட் இது. நெக்ஸ்ட் வந்து பெட்டர் லேட் தென் நெவர். ஓகேவா? ஒரு விஷயத்த லேட்டா ஆரம்பிச்சா கூட பரவால்ல. ஆனா செய்யாம இருக்கிறத விட லேட்டா ஆரம்பிச்ச அந்த விஷயத்த செய்யறது எவ்வளவோ பெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சில விஷயம் வந்து நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். இந்த வேர்ட வந்து நான் நெறையா டைம் வந்து நோ பெர்ஃபெக்ஷன் ஜஸ்ட் டூ இட் அப்படின்ற இந்த கோட்ட வந்து நான் ஒரு ஸ்டிக்கி நோட்ல வந்து அங்கங்க எங்களுடைய வீட்ல எழுதி வச்சிருக்கேன். பிகாஸ் வந்து ஒரு சில விஷயம் இப்ப எக்சர்சைஸ் பண்ணட்டும் அப்படின்னு நெனைப்பேன். அப்புறம் ஃபாஸ்டிங் பண்றதுக்கு, அப்புறம் ஏதாவது ஒரு வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து இல்ல இப்ப டைம் இல்ல. ஸோ நம்ம பெர்ஃபெக்ட்டா ஒரு டைம் கிடைக்கட்டும். அப்ப ஃபுல்லா வந்து எல்லாம் பண்ணிரலாம் அப்படின்னு நெனைப்பேன். பட் அந்த மாதிரி இல்லாம பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்து அத தள்ளி போறத விட, என்னடா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நெனச்சு ஃபீல் பண்ணி ரெக்ரெட் ஆகுறத விட, அந்த விஷயத்த வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறது எவ்வளவோ பெஸ்ட். அடுத்து அரிது அரிது மானிடராய் பிரித்தல் அரிது அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு வந்து நெறைய விதமான தாட்ஸ் வரும் இல்லையா? லைஃப்ப முடிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நெறைய எல்லாருடைய லைஃப்லயும் இந்த தாட் வந்து வராம இருந்திருக்காது. ஒரு மனுஷனா இருந்தான் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தாட் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணத்துல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து டூ தி பெஸ்ட், லீவ் தி ரெஸ்ட். பெஸ்ட்டான விஷயத்த செய்யி, தேவையில்லாத மட்ட கண்ட தூசு அதெல்லாத்தையும் வந்து தூக்கி வீசிரு அப்படின்றது தான். காரியம் ஆகணும்னா கழுத கால கூட பிடிக்கலாம் அப்படின்றது வந்து நான் இது கேட்ட கதைகளே ஆகட்டும், எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் சரி, காரியம் ஆகணும்னா நான் வந்து கழுத கால கூட பிடிப்பேன் அப்படின்றது வந்து நான் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு சொல்லல. இப்ப நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா, அவங்க ஏதாவது இப்ப நம்ம கடையிலே கஸ்டமர்ஸ் ஆகட்டும், இல்ல நமக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்றோம் அப்படிங்கும்போது, அங்க ஒரு ஈகோவான ஒரு பெர்சன் இருக்காங்க அப்படின்னா, அங்க வேணும்னே அவங்க வந்து நம்மள ஆ என்ன சொல்றது? நோண்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான செயலையெல்லாம் செய்வாங்க. நம்மள வந்து வேணும்னே தரக்குறைவா பண்ணுவாங்க. அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படிங்கும்போது, இந்த காரியம் ஆகணும்னா கழுத காலப்படி அப்படின்ற அந்த தாட் வந்து அ என் மைண்ட்ல வந்துட்டு போகும். ஸோ எல்லா டைமும் நான் அத உடனே யூஸ் பண்றேனா அப்படின்றத விட, ஏதாவது ஒரு டைம்ல எனக்கு தோணும்போது ஓகே காரியம் ஆகணும்னா கழுத காலப்படி அப்படின்ற மாதிரி என் மைண்ட்ல வந்து நான் அந்த மாத்திக்குவேன். அடுத்து காம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். ரொம்ப காமா இரு அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வார்த்தை தான் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. ஒரு வார்த்தை நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஆகட்டும், இல்ல பிசினஸ்ல ஆகட்டும், இல்ல நம்ம வேற எங்க இருந்தாலும் சரி, அதுல வந்து வார்த்தை தான் வாழ்க்கையை வடிவமைக்கிறது அப்படின்றத வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பி எ லேர்னர். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த ஒரு விஷயம்னு இல்ல, எந்த விஷயமாக இருந்தாலும் கத்துக்கக்கூடிய ஒரு பெர்சனாக எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பி எ லேர்னர். எப்பவுமே எனக்கு இதெல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இல்லாம பி எ லேர்னர். அடுத்து ஒர்க் மோர். நெறைய ஒர்க் பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிறதுக்காக. அடுத்து டோன்ட் ட்ரிங்க் ப்ளீஸ் லிவ் வித் த டீ. அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ ப்ரெசென்ட்ல ஒரு சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறதுக்காக, ஜஸ்ட் டீய குடி அப்படின்ற மாதிரியான கோட்ஸ் கிடையாது. ஒரு டீய குடிக்கிற இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி நான் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய மோட்டிவேஷனல் கோட்ஸ் காலை வேலை புத்துணர்வு வரிகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதில ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதில என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து செய்யறோம், ஒரு சின்ன செயல செய்யறோம் அப்படின்னாலும், அத ரொம்ப ஆழ்ந்து அனுபவிச்சு சந்தோஷமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஒரு டீ இருக்கு அப்படின்னா, அந்த டீயில என்ன டீ தூளு, அது எவ்வளோ ஸ்மெல் இருக்கு, அரோமா எப்படி இருக்கு, அதனுடைய ஹாட் அது குடிக்கும்போது எப்படி இருக்கு, நம்ம உள்ள இறங்கும்போது எவ்வளோ லைவ்லியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணி அனுபவிச்சு வாழணும் அப்படின்றத வந்து டீயோட கம்பேர் பண்ணி லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே இந்த விஷயம் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம்.
அடுத்து இது ஒரு முக்கியமான திருக்குறள். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதாவது ஒரு செயலை வந்து தெய்வமே நம்ம வேண்டுதல் கொடுத்தும் தெய்வத்தாலையும் செய்ய முடியல அப்படின்னா நம்ம விடாமல் அந்த தொடர்ந்து ஒரு விடாமுயற்சியோடு செயல்படும் போது அந்த முயற்சி வந்து நமக்கு வெற்றியை தரும், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல பாதைக்கு எடுத்து செல்லும். அடுத்து போனா போது தெரியாதனம் விட்டுடு. சிவசங்கரி அம்மான்னு நினைக்கிறேன், அவங்க பேர் அவங்க மறந்துருச்சு. அவங்க ஒரு ரைட்டர். அவங்க வந்து சொன்னாங்க, அவங்களுடைய அம்மா வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்களாமா, யாராவது ஏதாவது இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாவது கோவப்படுத்துகிற மாதிரி செயலை செய்யும் போது போனா போது தெரியாதன விட்டுடு, நீ நினச்சி அதை விட்டுட்டு நீ உன்னுடைய லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி நானும் வந்து எனக்கு யாராவது கோவப்படுத்துகிறாங்க, என்னுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இல்லை கஸ்டமர்ஸ் ஆகட்டும், இங்கே வேறு எந்த விஷயங்களாகட்டும், அப்படி இருக்கும்போது திரும்பி பார்த்தா ஓகே போனால் போது தெரியாதானா விட்டுடு, அவ்வளோதான். இது வந்து அவங்களுக்காக மட்டும் இல்லை நமக்காகவும் தான். ஏன்னா இதை நினச்சி 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 மைண்டு வந்து திரும்ப திரும்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறதுக்கு விட அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு லைஃப்பை நம்ம மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து ஸ்மைல், பிலீவ் சம்திங் இஸ் தேர் ஃபார் யூ. அதாவது எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்மைல் பண்ணி சந்தோஷமாக இரு, பிலீவ் பண்ணு, நம்பிக்கை வையி, சம்திங் ஏதோ ஒன்று உனக்காக ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு லைஃப், ஒரு எதிர்காலத்தை நோக்கி தான் நம்மளுடைய லைஃப் எல்லாம் ஒரு சந்தோஷமான தருணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதற்காக இந்த கோட்ஸை. ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் 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 தயவு செய்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஏன் வந்து இவ்வளோ ப்ளீஸ் கேட்குறேன் அப்படின்னா, இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து நினச்சி என்னுடைய டேபிளில் வந்து அப்பப்போ நான் வேணுன்ற விஷயத்தெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போடுறேன்னு சொல்லி நிறையா வந்து இது போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால் வந்து சொல்லிகிட்டே இருந்து இப்போ ஃபைனலாக வந்து நான் இது போடுறேன். அதனால தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இது பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுடைய லைஃபுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு லைக் பண்ணி கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அது எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் மோட்டிவாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்னுடைய டேபிளில் பார்க்குறவங்க, என்ன நீ கஜினி சூர்யாவா எதோ எழுதி வச்சுருக்க அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் தான் நான் எழுதி வச்சுருப்பேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து லைக், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்கிங் அப்படின்றது வந்து, நெட்வொர்க்கிங் அப்படின்னா நம்மளை நாமளே எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு தெரிய வச்சுருக்கோம், நம்ம ஆஸ் அ பர்சனாக நம்ம வந்து பிஸ்னஸ்ன்றது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ பர்சனாக நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களோட இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான். நம்மளுடைய பேர் எந்த அளவுக்கு தெரியுது, ரீச் ஆகுது, அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செயல்படுத்திக்கலாம் இல்லையா. அந்த அளவுக்கு நம்மளுடைய நெட்வொர்க்கிங் இருக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கணும். நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப், அப்புறம் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற அந்த சைக்கிளில் அந்த ஒரு எக்ஸ்பேண்ட் அப்படின்றது வந்து எல்லா பக்கமும் விரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், பரவி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நெட்வொர்க்கிங். அப்புறம் டாக் லெஸ் ஒர்க் மோர், கம்மியாக பேசு வேலையை செய், அவ்வளோதான். ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். நம்மளோட ஆட்டிடியூட் தான் வந்து எல்லாமே இல்லையா. நம்மளுடைய ஹோல் லைஃப்பை வந்து தீர்மானிக்கிறது. பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், நம்மளுடைய லைஃப்பில் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்பில் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பு எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஆட்டிடியூட் தான் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அடுத்து ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட் தென் சக்ஸஸ். நம்மளுடைய ஹாப்பினஸ் தான் வந்து சக்ஸஸை விட இம்பார்ட்டண்ட் இல்லையா. இதுக்கு முன்னாடி நம்ம நான் சொன்னேன் இல்லையா, ஒர்க் மோர், வேலையை செஞ்சுக்கிட்டே இரு, ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும்போது, முயற்சி செய் அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் இருக்கும்போது, அதையெல்லாம் விட அதுவும் நம்மளுடைய லைஃப்பில் அப்போவும் அதையும் மீறி ஒரு தோல்வி வருது அப்படிங்கும்போது அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அந்த சமயத்தில் ஹாப்பினஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் சக்ஸஸ். அந்த வெற்றியை விட என்னுடைய ஹாப்பினஸ், என்னுடைய சந்தோஷம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கோட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் சம்வேர் டியர். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸ்டார்ட் பண்ணாமே இருக்கிறத விட எங்காவது ஒரு இடத்துல எப்படியாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த முழு விஷயம் நான் வந்து யூடியூப் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது ஓகேவா. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து என்ன சொல்கிறது, அது என்னுடைய முட்டாள்தனமா இல்லை குழந்தைத்தனமா ஏதோ ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேனா அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாமல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதனால் என்னென்ன பிரச்சனைகளை நான் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன நடந்தது எதுவுமே தெரியாமல் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா தெரிஞ்சு பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அதையும் மீறி அப்போ என் மைண்டில் வந்தது வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் யூடியூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. பட் ஓகே, அட் அ டைம் திடீர்னு சடனாக ஓகே நீ ஸ்டார்ட் பண்ணு, ஏதோ ஒன்று ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் சம்வேர் டியர் அப்படின்றது.
அந்த சேனலை வேணால் நான் இங்கே லிங்க்கில் கொடுக்குறேன், ஓகேவா? டுடே இஸ் ஏ குட் டே சேனல். அது வந்து ஹிந்தி டீச் பண்ணுற சேனல், ஓகேவா? இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக போகலாம், பட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ என்ன சொல்கிறது, ரிஸ்க் எடுத்து இவ்வளோ டைம் எடுத்து இந்த வீடியோவை பொறுமையாக போடுறேன். பிகாஸ் நீங்கள் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ தயவு செய்து பொறுமையாக இந்த வீடியோவை கேட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. தயவு செய்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்து ஸ்டே ஃபிட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸ்டே ஃபிட்டாக இருக்கணும். ஃபேட்டாக இருந்து அந்த வெயிட்டை குறைச்சி வெயிட்டை லூஸ் பண்ணணும் அப்படின்றத விட ஃபிட் ஆகணும். அதுதான் உடம்பை வந்து ஃபிட் ஆக்கணும். எதுவாக இருந்தாலும் நம்ம லைஃப் வந்து இப்போல்லாம் 30+, 40+, 50+ அப்படின்னா நம்மளுடைய உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி இதாகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய வெயிட் ஆகட்டும், இல்லை நம்ம மனசாகட்டும், உடம்பு எல்லாமே வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டே ஃபிட் அப்படின்றது போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை படிக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து அப்பப்போ எனக்கு தோன்ற மாதிரியான எக்ஸசைசஸ், அப்புறம் வந்து ஃபாஸ்டிங் இதெல்லாமே பண்ணுவேன். இதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணலாம், ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா எந்திரிச்சு போய் ஏதோ ஒரு எக்ஸசைசஸ் அப்படி பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்து உட்காருவேன். அடுத்து பி கூல் அதே தான். நெக்ஸ்ட்டு யூ டூயிங் ஜாப் நாட் அ பிஸ்னஸ். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நானே அந்த வேலையை செய்கிறேன் அப்படிங்கும்போது அது வந்து ஜாப் மாதிரி தான் இருக்குது. நம்ம வேற ஒரு இடத்துல வேலைக்கு போனால் எப்படி ஜாபாக இருக்குமோ அந்த மாதிரி ஜாபாக தான் எனக்கு தோணுது. ஸோ பிஸ்னஸ் நீ பண்ணல, அந்த ஜாப் மாதிரி தான் இருக்குது அப்படின்றதுனால இந்த கோட்ஸை வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன்.